இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எபிரேயர் 12 அதிகாரம் 14 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். அனைவருடனும் அமைதியாயிருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். நாங்கள் அமைதியான தூய்மையான வாழ்வு வாழ ஆண்டவர் எமக்கு கூறும் வழி என்னவென்றால், இறைவனிடத்தில் அன்பு கொள்வதும் உன்னை போலவே பிறரையும் நேசிப்பதும் ஆகும். அது மட்டுமல்ல, மனத்தாழ்மையோடும் கனிவுடனும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ வேண்டும். முதல்ல நாங்கள் எங்களை அதற்கு ஏற்றாற்போல மாற்ற வேண்டும். மற்றவர்களை நேசித்து மதித்து வாழ வேண்டுமென்றால் நாங்கள் எங்களை முதல்ல நேசிக்க வேண்டும். எங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் விடயங்களை நாம் செய்ய வேண்டும். தீமையை விட்டு நன்மையை வாழ பழக வேண்டும். கடவுளை முழுமையாக நம்பி அவர் மீது அன்பு கொள்வது நமக்கு அமைதியை கொடுக்கும். அவருடைய வார்த்தைகளின்படி நடப்பது நம் வாழ்க்கையை சீராக்கும். இயேசுவின் மழைப்பொழிவு பிரசங்கத்தில் கூறியது போல, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உகந்த தூய்மையான வாழ்வு வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒன்று அழைத்து நிற்கின்றார். ஆண்டவர் கூறியபடியே இறுதி கால பகுதிக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய ஆட்சியும் வல்லமையும் வெளிப்படும் போது அவரை காணும் தகுதி பெற்றவர்களாக நாம் எங்களை மாற்ற வேண்டும். அதற்கு நாம் ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் பின்பற்றி அமைதியை கடைபிடித்து தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். ஆமேன்.